நிச்சயமாக பாலாஜி. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பள்ளி வளாகத்தின் உள்ளேயே யுகேஜி சிறுமி கார் மோதி விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதன் அடிப்படையில் ஒரு பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் தனியார் இன்டர்நேஷனல் பள்ளியானது இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 4 வயது சிறுமி சிவயாழினி என்பவர் 4 வயது ஆன நிலையில் அவர் அங்கு யுகேஜி படித்து வருகிறார். நேற்று மாலை பள்ளி முடிந்து வெளியே வரக்கூடிய நிலையில் அங்கு இருந்த காரானது அவர் மீது எதிர்பாராத விதமாக மோதி அவர் டயரின் சிக்கி அதில் விபத்தில் அங்கேயே உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த உயிரிழந்த நிலையில் வீட்டின் பெற்றோருக்கு அவருடைய பள்ளி புத்தகம் மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளது. குழந்தையானது உயிரிழந்த சம்பவத்தை தாமதமாகவும் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நேற்று மாலை 5 மணி அளவில் பள்ளியின் முன்பாக பெரும் போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பள்ளியானது பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. இன்று மேலும் பள்ளியானது விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் அங்கு காவல்துறையினர் கூடுதலாக குவிக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். பள்ளி சிறுமி மாணவியின் உடலானது திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அங்கு உடற்கூறு பரிசோதனைக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தொடர்ந்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இந்த விபத்தை ஏற்படுத்தியவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். மேலும் மாவட்ட ஆட்சியர் தங்களை நேரில் வந்து சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சுமார் 20 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் காரணமாக கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் சாலை போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதன் காரணமாக அங்கு போக்குவரத்து மாற்றியும் விடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சம்பவ இடத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாதவன் தொடர்ந்து அங்கு உறவினர்களிடையே பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகின்றார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த விபத்தை ஏற்படுத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த இருவர் முள்ளிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ராம்காந்த் என்பவர் மற்றும் காரின் அருகில் இருந்த செந்தில் ராஜு என்பவர் என கூறப்படுகிறது. இருவரை தற்போது காவல்துறையினர் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இந்த இருவரும் காரை இயக்கும் போது மது போதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பள்ளி வளாகத்துக்குள்ளேயே ஒரு யுகேஜி மாணவி காரின் டயரில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அங்கு பள்ளியை முற்றுகையிட்டு ஒரு 20 மணி நேரத்திற்கு மேலாக பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவத்திற்கு நியாயம் கேட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலையையும் ஏற்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பாலாஜி.